அவங்க மெசேஜ் பண்ணவா? நீங்கள் வந்து பக்தி விஷயம் அவங்க பக்தி விஷயம் அவங்க போட சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க டைப் பண்ணிடுவாங்க. जय जय श्री चैतन्य जय नित्यानंद, जय जय श्री चैतन्य जय नित्यानंद, जय जय श्री चैतन्य जय नित्यानंद, जय श्री चैतन्य जय नित्यानंद, जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद, जय 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 श्री चैतन्य जय नित्यानंद, जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद, जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद, जय जय श्री चैतन्य जय नित्यानंद, जय जय श्री चैतन्य जय नित्यानंद, जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद, जय श्री अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। எல்லாருக்கும் தமிழ் புரியுமா? இன்னைக்கு நம்ம துவாதசி பாராயணம் பண்ண வேண்டிய நாள். இன்னைக்கு நேற்று பாண்டவ நிர்ஜல ஏகாதசி, நாளைக்கு பானிஹட்டி சிடா தஹி அப்படின்னு ஒரு மகோத்சவம். இது ரெண்டை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பாண்டவ நிர்ஜல ஏகாதசி அப்படின்னா ஒரு வருடத்துக்கு 24 ஏகாதசிகள் வரும். 12 ஏகாதசி சுக்ல பட்சத்திலையும் 12 ஏகாதசி கிருஷ்ண பட்சத்திலையும், அதாவது பௌர்ணமியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரனை முன்னிலைப்படுத்தி வரக்கூடிய ஒரு ஏகாதசியும், அமாவாசையை முன்னிலைப்படுத்தி நகரக்கூடிய சந்திரனுடைய ஒரு ஏகாதசியும் வந்து கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருடத்துக்கு 24 ஏகாதசி வர்றது நம்மளால பார்க்கணும். இந்த 24 ஏகாதசியும் ரொம்ப முக்கியமான ஒரு ஏகாதசி. இதை அனைத்தையும் நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா பக்தி வினோத் தாக்கூர் தன்னுடைய பாடல்ல என்ன விவரிக்கிறார் அப்படின்னா, மாதவதீதி பக்தி ஜனனி ஏகாதசி, ஜென்மாஷ்டமி, பானிஹட்டி சீடா தஹி, இது போன்ற மகோத்சவங்கள் எல்லாம் மாதவ தீத்தி அப்படின்னு அழைக்கப்படுது. மாதவ தீத்தி அப்படின்னா, தித்தி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு விழாவை குறிப்பிடக்கூடிய இல்லை ஒரு நிகழ்வை குறிப்பிடக்கூடிய ஒன்றை நம்ம தித்தி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, மாதவருக்கு உரித்தான, மாதவன்னா யாரு? லக்ஷ்மி தேவியினுடைய கணவனான பகவான் கிருஷ்ணருக்கு உரித்தான ஒரு தித்தியை தான் நம்ம மாதவ தித்தி அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அப்பேற்பட்ட மாதவ தீட்டியை நம்ம வந்து அனுசரிக்கும் பொழுது பக்தி ஜனனி, ஜனனி அப்படின்னா பிறப்பு, ஜனனம் அப்படின்னா பர்த், பக்தியினுடைய பிறப்பு அப்படின்றது இது போன்ற மாதவ தீட்டியின் மூலியமா, இதை கடைபிடிப்பதன் மூலியமா நம்ம எல்லாருக்கும் நம்ம பக்தி வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. நேற்று நம்ம ரொம்ப வெற்றிகரமா நம்ம ஒரு சங்கீர்த்தன யஜ்யம், கலே தோஷ நிதே ராஜன் அஸ்திரேகோ மகாங்குணான் கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் தஜேத். இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு குணம் என்ன அப்படின்னா ஹரிநாமத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. யக்யை சங்கீர்த்தன பிராயே, இந்த சங்கீர்த்தன யஜ்யம் ஹரிநாமத்தை சொல்லக்கூடியது, இதுவும் ஒரு யஜ்யம். நம்ம யாக யஜ்யங்கள்லாம் பண்ணுவோம். அது மாதிரியான சங்கீர்த்தன யஜ்யத்தை நம்ம நேர்த்து 24 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நம்ம வந்து பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆன்லைனில் கூகுள் மீட்டில் நம்ம வந்து லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட 30-40 பக்தர்கள் சேர்ந்து ஒரு நாள் முழுக்க மாற்றி 10, 20, 30 பேராக ஜாயின் பண்ணி சேர்ந்து குழுவாக ஆளுக்கு 64 மாலைகள், 108 மாலைகள், அந்த மாதிரி நாள் முழுக்க உட்காந்து நிர்ஜலம், தண்ணி கூட குடிக்காம பக்தர்கள் வந்து ரொம்ப தீவிரமான தபஸ்யை மேற்கொண்டு இந்த பாண்டவ நிர்ஜல ஏகாதசியை வந்து பின்பற்றினாங்க. வருடத்திற்கு வரக்கூடிய 24 ஏகாதசி இது போல இருந்தா நம்ம பக்தியில ரொம்ப சிறந்து விளங்கலாம். ஆனா ஏன் பாண்டவ நிர்ஜல ஏகாதசியை மட்டும் ரொம்ப குறிப்பிட்டு பக்தர்களுக்கு பின்பற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மகாபாரதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதை. பஞ்ச பாண்டவர்கள்ல விருகோதரனாக இருக்கக்கூடிய பீமசேனன், பீம கர்ம விருகோதரக அப்படின்னு வந்து பகவத்கீதையில சொல்லப்படுறாரு. விருகோதரன் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் ஆங்கிலத்துல வெரோஷியஸ் ஈட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்ப்பு பண்றாரு. வெரோஷியஸ் ஈட்டர் அப்படின்னா ரொம்ப பயங்கரமா சாப்பிடக்கூடிய, அதி பயங்கரமா சாப்பிடக்கூடியவருக்கு பேரு விரோஷியஸ் ஈட்டர். பீம கர்ம விருகோதரக, பீமசேனன் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்மளால சாப்பிட முடியாது. அர்ஜுனன் வில்வித்தையில சிறந்து விளங்குறார் அப்படின்னா அதற்கு முக்கியமான ஒரு சீக்ஷா குரு அப்படின்றவர் பீமசேனன் இல்லையா? ஏன்னா அர்ஜுனன் வில்வித்தையை பயில்வதற்காக துரோணாச்சாரியர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவரோ அதற்கு இணையாக முக்கியத்துவம் வாய்ந்தவர் பீமசேனன். ஏன்னா பீமசேனன் இரவுல வெளிச்சமே இல்லாம, சூரிய வெளிச்சம் இல்லாத சமயத்துல, இல்ல எந்த ஒரு விளக்கினுடைய வெளிச்சம் இல்லாம அந்த சமயத்துல உட்கார்ந்து தான் உணவை உட்கொண்டு கொண்டிருக்கிறத பார்த்த அர்ஜுனன் மிகவும் ஆச்சரியம் அடைகிறான். ஏன்? கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய சமயத்துல அந்த உணவு பதார்த்தத்தை எடுத்து சரியா தன்னுடைய வாய்க்கு எப்படி பீமசேனனால கொண்டு போக முடியும் அர்ஜுனன் அப்படின்னு வினவுற. அப்போ பீமசேனன் சொல்றார், நம்ம எந்த அளவுக்கு இந்த உடலோட சம்பந்தப்படுத்தி இருக்கோம் நம்ம அப்படின்னா, இந்த உடல்ல இருக்கக்கூடிய கைக்கும் உங்களோட வாய்க்கும் வித்தியாசம் கிடையாது. எல்லாமே நீங்களாவே உங்களை உணர்றீங்க. அப்ப கைக்கு தன்னால தெரியும், கைக்கு கண்ணே இல்லைனாலும் தன்னால தெரியும் வாய் எங்க இருக்கு, கரெக்டா எங்க போகணும் அப்படின்னு தெரியும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம இந்த உடலோட ஊறி பிணைந்து ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்றத கத்துக்கிட்டு, அப்ப தன்னுடைய தனுர்யுத்தத்திலையும் தன்னுடைய வில்வித்தையிலையும் தான் சிறந்து விளங்கணும் அப்படின்றதுனால தன்னுடைய வித்தியோட ஒன்றிணைந்து ஒன்றாகவே இருந்தா ஒரு சப்தத்தை கூட வெளிச்சமே இல்லாத இரவு சமயத்துல கேட்டு அந்த சப்தத்தை நோக்கி தன்னுடைய பானத்தை எய்ய முடியும் அப்படின்ட்டு அர்ஜுனன் வந்து பீமசேனன் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு பெரிய பாடம். அப்பேற்பட்ட பீமசேனன் பீம கர்ம விருகோதரன் மாதவ தீதி பக்தி ஜனனி,
மாதவனுடைய தீத்தியை பின்பற்றுறது மூலயமா எப்படி ஒருவருக்கு பக்தி என்றது ஜனனம் ஆகிறதோ, அப்போ இயற்கையாகவே தன்னுடைய பக்தர்கள் எல்லாரும் இப்பேற்பட்ட திதியை பின்பற்றுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒரு பெரிய கேள்விக்குறி என்ன அப்படின்னா, பீமனால தான் எப்படி இந்த ஏகாதசி மகோத்சவத்தை பின்பற்றுறது அப்படின்றத பெரிய கேள்விக்குறியோட பீமன் பகவான் கிருஷ்ணரிடம் போய் வினவரான். கிருஷ்ணரே, கோவிந்தரே, மாதவரே, எங்களுக்கு தெரியும் இந்த ஏகாதசி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்பேற்பட்ட ஏகாதசியை பின்பற்றுவது மூலியமா எல்லாரும் பக்தியில சிறந்து விளங்க முடியும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அடியேனால இந்த ஏகாதசியை பின்பற்றவே முடியாது. ஏன்னா நான் உணவு பிரியனாக இருக்கிறேன். என்னால் உணவு உட்கொள்ளாமல் இருக்க முடியாது அப்படின்னு பீமன் கிருஷ்ணர்கிட்ட போய் முறையிடுறார். அப்போ அதற்கு பகவான் கிருஷ்ணர் ஒரு சிறந்த உபாயம் ஒன்று பீமனுக்காக கொடுக்கிறார். அது என்ன உபாயம் அப்படின்னா, வருடத்துல வரக்கூடிய 24 ஏகாதசியும் தான் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 24ல ஒரே ஒரு ஏகாதசி, அதுதான் நேற்று வந்த ஏகாதசி. அந்த பாண்டவ நிர்ஜல ஏகாதசி அன்று மாத்திரம் உணவும் உட்கொள்ளாமல் நீரும் உட்கொள்ளாமல் எதுவுமே இல்லாமல் நிர்ஜலமாக அந்த ஏகாதசியை பின்பற்றினால் மீதம் இருக்கக்கூடிய 23 ஏகாதசிகளையும் பின்பற்றுவதற்கான பலனை அடைவாயாக அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் பீமசேனனுக்கு ஆக்கியை கொடுக்கிறார். அப்போ நம்ம எல்லாம் நினைக்கலாம், அப்போ பிரபு 23 ஏகாதசியை விட்டுட்டு வெறும் 20 நல்ல சாப்பிட்டுட்டு முட்டை சாப்பிட்டு இந்த ஏகாதசி மாத்திரம் நம்ம நிர்ஜலமா இருந்து மற்ற எல்லா ஏகாதசியும் நம்ம நிவர்த்தி செஞ்சிடலாமா அப்படின்ட்டு நம்ம கேள்வி கேட்கலாம். நாங்கள் காலையில சைலேந்தர் பிரபு கிட்ட காலையில பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிட்டு இருந்தோம்? சாஸ்திரத்துல சில விஷயங்கள் இருக்கு, அது சில குறிப்பிட்ட விஷயங்கள் குறிப்பிட்ட சமயத்துக்காகவும் சில நபர்களுக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஜெகநாத்புரியில ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னா அப்ப நம்ம அங்க ஏகாதசி விரதம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்டா, half of the devotees are English. The translation 1 2 3 4 5 will translate. So far we are speaking about Pandava Nirjala Ekadasi and about tomorrow's Panihati Chida Dahi festival we are going to discuss here. Hare Krishna. So welcome all devotees who are coming from the great summer vacation. So எல்லா பக்தர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த சம்மர் வெக்கேஷன் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் எல்லாருமே ஒன்று கூடியிருக்கீங்க. So Bhima Karma Vrikodara. Vrikodara means not only the voracious eater, as Prabhupada is telling in Bhagavad Gita, but is also ferocious servant. He does very, you can't even imagine, it's very tremendous hard work that it is performed by Bhimasena. பீமசேனா வெறும் வெரோஷியஸ் ஈட்டர், அதாவது ஒரு எல்லாத்தையும் உட்கொள்றது மட்டும் கிடையாது, அவர் வெரோஷியஸ் சர்வெண்ட்டும் கூட, ஒரு நல்ல ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு நபரும் கூட. So it is not applicable for us. So we can't think that, okay Prabhuji, let me not follow 23 Ekadasis in a year. I'll just eat whatever I want till my Nakta. We'll just eat. And then one Ekadasi we will do Nirjala. And ho jayega. So everything will become normal. So it will be as equal as fasting all the 24 Ekadasis. As Krishna, it's not my words Prabhuji. Krishna's word given to Bhimasena. So கிருஷ்ணர் பீமனுக்கு என்ன சொல்றார்? 23 ஏகாதசி உன்னால இருக்க முடியலையா, இந்த ஒரு ஏகாதசி இருந்து 23 ஏகாதசியோட பலனை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு
கிருஷ்ணன் வந்து பீமசேனனுக்கு ஒரு உபாயம் கொடுத்தார். அதனால பிரபு நானும் 23 ஏகாதசி நல்லா சாப்பிட்டுட்டு இந்த ஒரு ஏகாதசி மட்டும் இருந்துடலாமா அப்படின்னா கிடையாது. So it is not applicable for us. We have to fast all the 24 Ekadasis. இது நமக்கானது கிடையாது. 23 இல்ல 24 ஏகாதசியும் நம்ம பின்பற்றணும் ஸ்ரத்தையா. If you are really voracious eater like Bhimasena and also voraciously serving Krishna, then okay, it's fine. நம்ம பீமசேனனை போல ரொம்ப நிறையமா உணவுகளை உட்கொண்டோ அவரை போலவே நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா அப்போ அவரை போலவே நம்ம நல்லா எல்லா பக்தர்களும் சேவை செய்யற மனப்பான்மையை நம்ம இருந்தா அப்போ நம்ம இந்த விதிக்கு நம்ம உட்படலாம். Once what happened yesterday, very nicely all the devotees gathered online and were chanting for 24 hours. நேத்திக்கு நம்ம எல்லா பக்தர்களும் ஒன்றுக்கு வந்து எல்லாரும் ஆன்லைன்ல வந்து ஜூம் வழியாக நம்ம வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம பகவானோட நாமத்தை நம்ம எல்லாருமே சொன்னோம் 24 மணி நேரம். So we planned for 12 hours, morning 6 to evening 6. Devotees like, no, morning 4 o'clock, Prabhu, 4 baje, 5 baje tak Mangalarti tak karenge. Till Mangalarti we'll be chanting rounds. நம்ம முதல்ல ஆரம்பத்துல 12 மணி நேரம் வந்து காலையில 6ல இருந்து மத்தியானம் மாலை 6 மணி வரைக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா பக்தர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால காலையில மங்களாரத்தி 4 மணி வரைக்கும் அது வந்து போனதை நம்ம பார்த்தோம். So all glories to Shailendra Guru for initiating this. But point is, so in Bhakti Siddhanta Saraswati, this is actually nice when Chaitanya Mahaprabhu was told, because since we are going to see Chaitanya Charitamrita, when Chaitanya Mahaprabhu was glorified that he is Vishnu himself, Krishna himself, so Chaitanya Mahaprabhu immediately used to close his ears and then tell Shri Vishnu, Shri Vishnu, Shri Vishnu. இந்த 24 மணி நேரம் திட்டமிட்ட சைலேந்திர பிரபுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து அவருக்கு நம்ம நன்றி கடன் பட்டுள்ளோம். மேலும் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் விஷ்ணுக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. அவர் யாரா புகழும் போது அவர் காது மூடிட்டு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணுன்னு அவர் சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம். So similarly devotees also whenever they get glorified in the close ears, not Bhagavatam time you have to hear, but we do opposite. Bhagavatam time we close and when we get glorified we open our ears. So சைத்தன்ய மகாபிரபு அடிசட்டை நம்ம பின்பற்றதுனால யாராவது பக்தர்கள் நம்மளை யாராவது புகழ்ந்தாங்க அப்படின்னா நம்மளும் வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்ரீ விஷ்ணு அப்படி காதை மூடிக்கொள்வோம். ஆனா இப்போ என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா பாகவதம் கிளாஸ்ல நம்ம காதை மூடிக்கிறோம். யாராவது நமக்கு வந்து குளோரிஃபை பண்ணா புகழ்ந்தா அப்ப நம்மளோட காதுகளை நம்ம திறந்து வச்சிருக்கோம். So here it's very simple. Once Bhakti Siddhanta Saraswati Thakur, when he was in his time, devotees in ashram, they were supposed to go to preaching and distributing books, but they were all sleeping in the ashram because it was Ekadasi. ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா ஏகாதசி நேரத்துல எல்லா பக்தர்களும் நிர்ஜல் முன்னாடி ஃபாஸ்டிங் இருந்தனால யாருமே வெளியில போய் புத்தக விநியோகம் பண்ண போல எல்லாருமே ஆசிரமத்திலே இருந்தாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. And Srila Bhakti Siddhanta Saraswati Thakur came to ashram and he saw all the devotees are sleeping. He asked, why are you people are sleeping? And they said, today Ekadasi Maharaj, we are all fasting, we are all very tired, we can't go outside, so we can't go on sun, so it's very hard. He told, what's the use of following Ekadasi? Ekadasi means observing yourself in Krishna consciousness. So if you are not able to go outside for preaching, preaching is the essence, you have to preach. So what do? I will make khichdi now, eat khichdi and get out of the temple and go and preach. ஒரு வாட்டி என்ன நடந்தது அப்படின்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் இருந்த காலகட்டத்தில் எல்லா பக்தர்களும் வந்து நிர்ஜலமாக இருந்தாங்க. அப்போ வந்து அவர் ஆசிரமத்துக்குள்ள வந்து பார்த்தா எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே நிர்ஜல், யாருமே வெளியில போய் புத்தக விநியோகம் பண்ணல, ஏன்னா வெயில் இங்கே போனால் தண்ணி தாக்க எடுக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே ஆசிரமத்திலே இருந்தாங்க. இதை வந்து கேட்ட உடனே பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு பொறுக்கல. உடனே அவரு நான் சமையல் அறைக்கு போய் நான் வந்து கிச்சடி பிரசாதம் ரெடி பண்றேன், நீங்க எல்லாரும் சாப்பிட்டு நீங்க எல்லாருமே இப்பவே ஆசிரமத்தை விட்டு வெளில போங்க, பிரச்சாரம் பண்ண போங்க, பிரச்சாரம் தான் நம்மளோட எசன்ஸ் அப்படின்றத சொன்னார். So the point is, it's not about eating khichdi and going outside, it's about absorbing ourselves in Krishna consciousness. Even if you are fasting and doing Ekadasi, you have to chant, you have to go outside, preach. All these things should not be given excuses. ஸோ முக்கியமாக இங்கோட பொருள் என்ன அப்படின்னா, கருப்பொருள் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம கிருஷ்ணர் மீதான தியானத்தில் நம்ம வந்து இருக்கணும். இதுதான் இந்த ஏகாதசியோட மகத்துவம். அதை விட்டுட்டு நம்ம வெளியில போனோம் அப்படின்னா அப்போ அது விஷயம் கிடையாது. So as we see, we can't take from Bhakti Siddhanta Saraswati Thakur words
Okay, Maharaj ne bataya, okay, we told that we can have khichdi. So from next Ekadasi we will cook khichdi prasadam. ஸோ பக்திதான் சத்சக்தாக்கு சொல்லிட்டார், ஏகாதசி அப்போ அவர் கிச்சடி சாப்பிட்டா அப்படின்னு, அதனால நம்மளும் சாப்பிடலாமா அப்படின்றத நினச்சி கூடாது நீங்கள். அப்புறம் எல்லாமே ஆஃப் பண்ணலாம். ஸோ there should be absorption of Krishna. That's so Madhavatiti Bhakti Janani. This Madhavatiti is giving Bhakti. ஸோ அதனால தான் இந்த மாதவ திதி அப்படின்றது பக்தி பீஜ பக்தியை கொடுக்குது நமக்கு. அதனால தான் இது ரொம்ப முக்கியம். And since we have all did a Sankirtana yesterday and then followed this Pandava Nirjala Ekadasi. ஸோ நம்ம நேற்று எல்லாருமே வந்து சங்கீர்த்தன யஜ்ஞத்தில் இருந்தோம், அப்புறம் பாண்டவ நிர்ஜல ஏகாதசி நம்ம வந்து பின்பற்றணும். And this is the reason behind why it is called as Pandava Nirjala Ekadasi. இதுதான் பாண்டவ நிர்ஜல ஏகாதசி இருக்கிற பின்னாடிக்கான அதோட வரலாறு. And tomorrow is Panihati Chida Dahi festival. நாளைக்கு பானிஹாட்டி ஃபெஸ்டிவல், சீடா தகி ஃபெஸ்டிவல். So actually here I don't know, I asked Prabhu to take pictures of Panihati festival and you can see these pictures. They are very nicely they are doing. இங்கே பார்க்கலாம், இந்த புகைப்படத்தை நீங்கள் பாருங்கள் எல்லாருமே. இதுதான் வந்து ஒரு பானிஹாட்டி சீடா தகி ஃபெஸ்டிவலோட ஒரு மகத்துவத்தை பற்றி இங்கே எடுத்து சொல்லுது. See, Pani means water. பானினா என்ன? தண்ணி. Chida means chipped rice. சீடா அப்படின்னா அவல். Dahi means curd. தகினா தயிர். And that's the festival. இதுதான் விழாக்கள், ஃபெஸ்டிவல். Why it is called as Panihati Chida Dahi? ஏன் இதை வந்து பானிஹாட்டி சீடா தகி ஃபெஸ்டிவல்னு சொல்றாங்க? The reason is once when Chaitanya Mahaprabhu, Nityananda Prabhu, they were present here in this Kali Yuga. ஒரு வாட்டி என்ன நடந்தது அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் இங்கே இருந்தப்போ கலியுகத்தில் we know there are 6 Goswamis. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 6 கோஸ்வாமிகள் இங்க இருக்கிறாங்க. Who are the 6 Goswamis? யார் அந்த 6 கோஸ்வாமிகள்? யாராவது சொல்ல முடியுமா? Rupa Goswami, Sanatana Goswami, Raghunatha Dasa Goswami, Raghunatha Bhatta Goswami, Gopala Bhatta Goswami, Jiva Goswami. So Vande Rupa Sanatana Raghujugo Shri Jiva Gopalaka, right? So all the 6 Goswamis, they are all close associates of Chaitanya Mahaprabhu. They are disciples of Chaitanya Mahaprabhu. 6 கோஸ்வாமிகளை நாம் பார்க்கலாம். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத பக்த கோஸ்வாமி, ரகுநாதாஸ் கோஸ்வாமி, அப்புறம் ஜீவ கோஸ்வாமி, அதுக்கப்புறம் வந்து கோபால பட்ட கோஸ்வாமி. இந்த 6 கோஸ்வாமிகள் சைத்தன்ய மகாபிரபு இந்த காலகட்டத்தில் இருந்ததை நம்ம பார்க்கலாம். So here in Chaitanya Charitamrita Anta Leela chapter 6, there is a description about Chaitanya Mahaprabhu meeting Raghunatha Dasa Goswami. இங்கே சைத்தன்ய சரிதாமிரத்தில் ஒரு பகுதியில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுவும் ரகுநாத தாஸ் கோஸ்வாமியும் அவங்க 2 பேர் ஒன்றோட சந்திக்கிறாங்க. அதை பற்றி இங்கே சொல்லப்படுது. So here when the chapter starts, it's the custom of Srila Prabhupada that he gives an introductory of the chapter there. அதாவது பிரபுபாதர் summary there is a summary given before the chapter starts. பிரபுபாதர் எப்படி அதை சைத்தன்ய சரிதாமிரத்தில் எழுதியிருக்காரு அப்படின்னா, எல்லா புத்தகத்திலையுமே ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாப்டர்ல இருக்க எல்லா ஸ்லோகத்தோட சுருக்கத்தை எசன்ஸா ஒரு ஒரு ஜஸ்ட் 1 பேஜுக்கு அதை ஒரு ஷார்ட்டா அவர் கொடுத்திருக்காரு. Especially in this chapter 6, Srila Prabhupada is giving summarization from Srila Bhaktivinoda Thakur's Amrita Pravaha Bhashya, so of this incident of Panihati Chida Dahi. இந்த குறிப்பா இந்த 6வது அத்தியாயத்துல பிரபுபாதர் இந்த பானிஹாட்டி சீடா தகி ஃபெஸ்டிவலை அமிர்த பிரவா பாஷ்யால இருந்து பக்தி வினோத் தாக்கூர் எழுதினதை வந்து அவர் மேற்கோள் காட்டி பேசுறார். So Raghunatha Dasa Goswami, he's coming from a very wealthy family. அதாவது ரகுநாதாஸ் கோஸ்வாமி எப்படின்னா அவர் ரொம்ப பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவர். So he is coming from very wealthy means his father was under a Mughal emperor and he was collecting taxes from them. எப்படி அவர் பணக்கார குடும்பம் அப்படின்னா, அவரோட தந்தை இந்த முகலாயர் அந்த கிங் அரசர்கள் கிட்ட இருந்து அவர் வந்து பணிபுரிந்தார். அவர் என்ன மாதிரி பணிபுரிந்தார் அப்படின்னா, வரிகளை வசூலிக்கும் போது அதனால அவர் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருந்தார். So
Raghunatha Dasa Goswami, since he is coming from a wealthy family, but when he heard about Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu and how they are preaching this Krishna consciousness, chanting this Hare Krishna, when he hears this, he also wanted to go and associate with Chaitanya Mahaprabhu and dedicated his entire life to Chaitanya Mahaprabhu. அவர் ரகுநாதாஸ் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவை பற்றியும் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவை பற்றியும் அவங்க இந்த சங்கீத நிகழ்ச்சியை பற்றி அவர் கேட்டதுனால இவர்களை பார்த்து இவங்ககிட்ட நான் சரணடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் எடுத்து அதனால அவர் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி வர மாதிரி அவர் திட்டம் போட்டிருந்தார். பட் Raghunatha Dasa Goswami, he wanted to join Chaitanya Mahaprabhu's, that Chaitanya Mahaprabhu is there in Puri, is in, from Navadvip, he went to Puri, so he wanted to go and join Chaitanya Mahaprabhu, but every time he wants to go and join, he used to leave his family, run away from the family and go and join Chaitanya Mahaprabhu. But his father used to send all the workers and then soldiers and then catch him and bring him back. ஒரு வாட்டியும் ரகுநாதாஸ் கோஸ்வாமி வீட்டிலிருந்து ஓடி ஓடி வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட சங்கத்தில் வந்து அவர் வந்து திகழ்ந்திருப்பார். ஆனால் ஒரு வாட்டியும் இது தப்பிச்சு வரும்போதும் ஒரு வாட்டியும் அவங்களோட தந்தை அவங்களோட அந்த படைகள் அரசாங்கத்தோட படைகளை வைத்து திரும்பி வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. Raghunatha Dasa Goswami is a great inspiration for ISKCON youth wing. ரகுநாதாஸ் கோஸ்வாமி ஒரு சிறந்த ஒரு உதாரணம் இந்த இஸ்கான்ல இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும். So spiritual academy for Vedic education, same. So all the students should be inspired by Raghunatha Das Goswami. So எல்லா மாணவர்களும் ரகுநாதாஸ் கோஸ்வாமியை பின்பற்றணும். So we go and then we just collect youngsters and then we bring everybody complain to cap. What are you people doing? You are just snatching people from their parents. Is it good? Is it right? ஸோ அவரை போல் நம்ம இருந்தோம் அப்படின்னா அப்போ மக்கள் கேட்பாங்க, ஏன் நீங்கள் வந்து பெட்ரோல் கிட்ட இருந்து பசங்களை பிரிக்கிறீங்க, இது நல்லது கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்க்கலாம் நம்ம சைத்தன்ய சரிதாமிரத்தில். See, in olden days, they used to go and do bhakti when they desire, but you people are brainwashing and bringing them like snatching from their parents. வேத கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தி எல்லாரும் வந்து ஸ்ரத்தையாக பண்ணுவாங்க, வீட்டிலேருந்தே பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் விசித்திரமாக இருக்கீங்களே, நீங்கள் அவங்களுக்கு கடத்திட்டு வந்து நீங்கள் பக்தி பண்ண வைக்கிறீங்களே. No, we just follow Chaitanya Mahaprabhu and Raghunatha. இல்லைங்க, நாங்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபு தாங்க பின்பற்றோம். Is it true? Right? ஆமாம்ல. Somebody, many times ISKCON face court cases because students are coming and joining them. நிறைய இடத்துல கோர்ட் கேஸ்லாம் பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கடத்திட்டு வந்து நம்ம வந்து அவங்களோட பிரெயின் வாஷ் பண்ணி மூளையை நசுக்கி நம்ம வந்து அவங்கள வந்து இங்கே சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. No, it's not about brain wash. You have to see how Raghunatha Das Goswami's father will get convinced in the future. நீங்கள் பார்க்கலாம், ரகுநாதாஸ் கோஸ்வாமி மட்டும் இல்லை, அவரோட தந்தையாரும் பின்னாடி ஒரு காலகட்டத்தில் அவரும் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட இணைவார், கன்வின்ஸ் ஆவார். The point is how he gets convinced, like Raghunatha Das Goswami runs away from home every time, and every time he used to send soldiers and bring him, and then they used to keep him tied, like they used to put him in the room and lock him, and somehow they will escape and then run away. ஒரு வாட்டியும் ரகுநாதாஸ் கோஸ்வாமி வீட்டிலேருந்து தப்பிச்சு போவார். படைகளை வைத்து அவங்க அப்பா வந்து திரும்பி அவங்க சைத்தன்ய மகாபிரபு குழுவிலிருந்து எடுத்துட்டு வந்து கட்டி போட்டு வைப்பார், திரும்பி இவர் எப்படியோ தப்பிச்சு போவார். இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்துகிட்டே இருந்தது. So it was happening for many times, and then Raghunatha Das Goswami's father, he thinks, okay, what is the solution for my son not to run away from the home? The best solution is not the chains. It is samsara bandhana, not the normal bandhana. So அவர் தன்னோட தந்தை ரகுநாதாஸ் கோஸ்வாமியோட தந்தை என்ன நினைச்சாருன்னா, இதுக்கு ஒரு நிரந்தர ஒரு சொல்யூஷன் கிடையாதா, இவர் தப்பிச்சு போயிட்டே இருக்கா, நானும் அவரை கூட்டிட்டு வந்துட்டே இருக்கிறேன், இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றத கட்டி போடுறதுன்றதே கிடையாது. அவருக்கு நிரந்தரமா சம்ஸ்காரம் பண்ணி அவரை கட்டி போடணும், அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தார். சம்சார பந்தனா. சம்சார பந்தனா, சம்ஸ்காரம். So this samsara bandhana means it happens when a woman comes inside the life of a man, or vice versa. இந்த சம்சார பந்தனா அப்படின்னா ஒரு ஆணோட வாழ்க்கையில ஒரு பெண்ணானவள் வருவாள். Before that, never get attached, right? So அதற்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. There is a story of Vishwamitra annihilating the entire woman race from the planet, surface of the planet.
விஸ்வாமித்திரர் ஒரு வாட்டி என்ன பண்ணுவார்னா எல்லா பெண்களையும் இந்த உலகத்துல இருக்க எல்லா இந்த பூமியில இருக்க எல்லா பெண்களையும் அவர் வந்து அழிச்சிடுவார். Only men were living in this planet. ஒரே எல்லா எங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி இருப்பாங்க. And whole world was peaceful. முழு உலகம் அமைதியா இருந்துச்சு. This was told by Brahma. இது நான் சொல்லலங்க, பிரம்மா சொல்றார். Vishwamitra is coming and complaining. Arey, I wanted to create problem in this world. சோ பிரம்மா சொல்றாரு இந்த உலகன்றதே ஒரு பிரச்சனை உள்ள உலகம் தான். நான் இங்க இந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்காக நான் இருக்கிறேன். What have you done? You have completely changed my jo main karna tha. I wanted to populate this world and keep it problematic, and you are trying to make this unproblematic. இந்த உலகமே பிரச்சனைக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து நீ பிரச்சனையை வெளியில எடுத்துக்கிட்டா அப்புறம் எப்படி நான் உருவாக்க பண்றது அப்படின்றத விஸ்வாமித்திரட்ட பிரம்மா புலம்புறார். Because stree means it's coming from the word vistari. It means expanding. ஸ்திரீ அப்படின்னா விஸ்தாரம், அதாவது ஒரு விரிவாங்கத்தை படுத்தக்கூடிய அந்த பொருள்ல இருந்து வரக்கூடியது. You give anything to women, they expand it. நீ ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்க பெண்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா தான் அதை வந்து பெருசாக்குவாங்க. छोटे छोटे बातें बड़े बड़े fights. சின்ன சின்ன விஷயத்துல நீ கொடுத்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய விஷயமா மாத்தி கொடுப்பாங்க. Not making that big means you give, you know, you give house, they make it home. House. வீடு நீங்க வீட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இல்லறமா மாத்துவாங்க. And you give you know, they expand your family by giving children. அவங்க குழந்தைகளை கொடுத்து குடும்பத்தை பெருசாக்குவாங்க. You give land, they make, you know, your king's man, everybody comes through. So எல்லாரும் பெரிய பெரிய அரசர்கள் கிங்ல எல்லாரும் பெண்கள் கிட்ட தான் வராங்க. You give ingredients, they cook very nice food. நீங்க தானியத்தை கொடுத்தீனா சமைச்சு பொருளா கொடுப்பாங்க. They multiply, they expand. So அவங்களோட வேலையே என்ன அப்படினா அவங்க விரிவடைஞ்சிட்டே போவாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. So Raghunath Das Goswami's father thought, let me marry him to the prettiest girl in this world. So Raghunath Das Goswami என்ன பண்ணார், அவரோட அப்பா என்ன பண்ணார் அப்படினா உலகத்திலே அழகான ஒரு பெண்மணியை பார்த்து நான் இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணார். The girl should be as pretty as equivalent to Lakshmi Devi. அந்த பெண் எப்படி இருக்கணும் அப்படினா லட்சுமி தேவியை போல அந்த அளவுக்கு அழகா இருக்கணும். And he really accomplishes that task. அவர் உண்மையிலே அந்த விஷயத்தை நிறைவேற்றினார். But the problem was Raghunath Das Goswami has already studied Bhagavatam 5th canto. இங்க பிரச்சனை என்ன அப்படினா ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஆல்ரெடி 5வது காண்டம் வரைக்கும் அவர் படிச்சிட்டார் பாகவதம். Rishabhadev is saying enmaitunadi grihameti sukam hi tuchcham. So enmaitunadi grihameti sukam hi tuchcham. This whatever pleasure you are getting from this griham, you know, this maituna, this sex life, everything is tuchcham. It's just useless. Like it's not even all grihametis wants this pleasure, not a gentleman. அவரு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஆல்ரெடி 5வது கேண்டோ வரைக்கும் படிச்சதுனால அவருக்கு அந்த ஸ்லோகமான ஞாபகத்துக்கு வந்தது. என்ன அப்படின்னா இந்த கிரகஸ்த வாழ்க்கை அப்படின்றது துச்சம், ரொம்ப ரொம்ப கீழால இருக்கு. இதுல வெறும் சுகம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாலுறவுல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால அவர் வந்து இது ஒரு விஷயத்தை பொருட்டா பெருசா எடுத்துக்கல. So Raghunath Das Goswami left his wife and then ran away again. After he got married, but he didn't even give a fig. Just leave the family and ran away to Chaitanya. So அவங்க அப்பா வந்து அந்த ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி கல்யாணம் பண்ணி வைத்தார். கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் கூட அவர் வீட்ல தங்கல, வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டார். The point is that's when his father understood. Okay, now see, even if the girl is not able to bind him, then we can't do anything. Just leave him. He is useless. Material. ஒரு நான் அவனுக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னா வீட்டிலோட இருப்பான் அப்படின்னு. ஆனா இதுக்கே ஒரு பெண்ணுக்கே அவன் வந்து அடிப்படையாத போது அவர் எந்த விஷயத்தையும் அடிப்படைய மாட்டான். அவன் வந்து ஒரு வேஸ்ட், வீணா போனவன், பௌதிகமா வீணா போனவன் அப்படின்றது. You see, when बच्चे पढ़ाई नहीं करते, people, अरे फ्यूचर में you will become Gopal, हाँ, you will become गाय चरा, you will give 2-3 buffaloes and then you have to take care of the buffaloes. You don't study properly. Say that. What do you say in Hindi properly? बोलते ग्वाला बन जाएगा, ये बन जाएगा, ग्वाला बन जाएगा, right? நம்ம எல்லா ஊர்லயும் இந்த பழமொழி இருக்கு. நீ சரியா படிக்கலன்னா நீ மாடு மேய்க்க தான் போவ, உனக்கு மாடு வாங்கி தர மாடு மேய் அப்படின்னு சொல்லுவோம். If somebody becomes Krishna conscious, अरे पढ़ाई नहीं किया क्या?
Why did you leave everything and studies? You are useless in material. You got filled out or what? You are not worthy in this material world. That's why you are practicing Krishna consciousness. ஸோ யாராவது நம்மள இந்த மாதிரி விஷயம் நம்ம ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க, ஓ நீங்க சரியா படிக்கலையா, நீங்க உங்க வீட்டில் வந்து படிக்கல, அதனால தான் இங்க வந்து நீங்க வந்து சேர்ந்துட்டீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. Actually, you know, where the material accomplishment ends, that's where the spiritual accomplishment starts. அதாவது பௌதிக விஷயங்கள் எங்க முடியுதோ அங்கதான் ஆன்மீக விஷயமானது ஆரம்பிக்கப்படும். The point is, it's not about okay, materially are you unfit? Wala banna hai kya? Are you going to become coward man? No. The Supreme Personality of Godhead, the God himself was a Gwala. He was Gopala. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா கடவுளே கிருஷ்ணரே மாடுதான் மேய்ச்சிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றாங்க? கிடையாது. You know, to be a Gopala is not a Gwala is not a ordinary thing. மாடு மேய்க்கிறது அப்படின்றது ரொம்ப மட்டமான செயலாம் கிடையாது. You should know mathematics, calculation. நமக்கு கணிதம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கெல்லாம் கணிதம் தெரிஞ்சின அவசியம் இல்லை. How many cows you are having? எத்தனை மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க? How many liters you are getting from the cows? அந்த ஒரு பசு மாட்டு கிட்ட இருந்து எவ்வளவு லிட்டர் கணக்குல எவ்வளவு பால் வருது, இதெல்லாம் தெரிஞ்ச அவசியம் இல்லை. How much money you are getting from the liters? அந்த பால் லிட்டர் கணக்குல வரக்கூடிய பாலை வைத்து எவ்வளவு நீங்க சம்பாதிக்கிறீங்க அது கிடையாது. It's basically, you know, it's not like okay, you come to spiritual life, that means you are materially unfit. No, it's not like that. Actually, you should be more fit for coming to this life. அதாவது யாராவது ஒருத்தங்க ஆன்மீகத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்க பௌதிகமா அவங்க வந்து யூஸ்லெஸ் வீணா போனவங்க அப்படின்ற பொருளுக்கு நம்ம வரக்கூடாது. Like, just imagine Raghunathas Goswami leaving his pretty wife and coming. Can you do that? No, I can't do that because you are unfit. That means he is fit more. That's why he was able to leave everything and go. He was detached. ரகுநாதாஸ் கோஸ்வாமி தன்னோட வீட்டில் இருக்க எல்லாரையும் விட்டுட்டு மனைவியும் விட்டுட்டு அவர் வெளில வந்தார். அப்படின்னா என்ன? அவரே தேர்ச்சி பெற்ற நபர் ஆன்மீகத்துக்கு. ஏன் நம்மளால வர முடியல அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தில் இன்னும் தேர்ச்சி பெறல அப்படின்றது அர்த்தம். We are trying again and again. நம்ம தெரியும் ஒரு வாட்டி நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம் to get married. எதற்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. So here, after Raghunathas Goswami comes to Navadvip, Chaitanya Mahaprabhu says, no, you don't have to come here, you just go to Nityananda Prabhu and take his shelter. ஸோ சைத்தன்ய மகாபிரபு கிட்டக்க ரகுநாதாஸ் கோஸ்வாமி வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நித்யானந்த பிரபு கிட்ட போய் தஞ்சம் அடைங்க, அவர்கிட்ட போய் தஞ்சம் அடைங்க அப்படின்னாரு. Have anyone done this Navadvip Mandal Parikrama? யாராவது நவதீப் மண்டல பரிக்கிரமா பண்ணிருக்கீங்களா? Vrajamandal Parikrama? Vrajamandala பரிக்கிரமா, Vrindavan Parikrama? அதாவது விருந்தாவன 84 ko. No. Fortunately, I am boasting. We did both Vrajamandal and 84 course. அதிர்ஷ்டவசமா நான் இரண்டுத்தையும் Yeah, boasting. அதிர்ஷ்டவசமா நான் இரண்டுத்தையும் பரிக்கிரமா பண்ண நேர்ந்தது. Vrajamandal Parikrama, it takes 1 month to do Parikrama. பிரஜமண்டல பரிக்கிரமா வந்து ஒரு மாசம் ஆகும். Did that 3-4 times. நான் அதை 3-4 வாட்டி பண்ணியிருக்கேன். And Navadvip Mandal Parikrama, it takes 7 days. நவதீப் மண்டல பரிக்கிரமா வந்து 7 நாள் ஆகும். Actually, there is something called Navadvip Mandal Parikrama and also Gaura Mandal Parikrama. ரெண்டு விதமான இருக்கு. ஒன்னு நவதீப் மண்டல பரிக்கிரமா, இன்னொரு கௌர மண்டல பரிக்கிரமா. Navadvip Mandal Parikrama means just Navadvip ka chakkar lagana. அதாவது நவதீப் மண்டல பரிக்கிரமா வெறும் நவதீபம் மட்டுமே பரிக்கிரமா பண்றது 7 நாள் ஆகும். Gaura Mandal means wherever Chaitanya Mahaprabhu has been. ஆனா கௌர மண்டலம் அப்படினா கௌரங்க சைத்தன்ய மகாபிரபு எங்கெல்லாம் போயிருக்காரோ அங்கெல்லாம் பரிக்கிரமா பண்றது. For example, Navadvip, Puri, Bangladesh, also Bangladesh, South India and Vrindavan. கௌர மண்டல பரிக்கிரமா அப்படின்னா நவதீபம் ஃபுல்லா பண்றது, பூரி கஷேத்திரத்தை ஃபுல்லா பண்றது, நம்ம இந்த திராவிட தேசம் சவுத் இந்தியா அதையும் பரிக்கிரமா பண்றது, நான்காவது விருந்தாவனம். Like Vrindavan we used to walk, but if you want to do Gaura Mandal Parikrama, you take car and go, you can finish it in 1 month. விருந்தாவனம் பரிக்கிரமா நீங்க கார் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு மாசத்துல முடிச்சிடலாம். நடந்து போகும் ஒரு மாசம். அது மாதிரி கார் எடுத்துட்டு நீங்க வந்து கௌரமண்டல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மொத்தம் இந்தியா பங்களாதேஷ் எல்லாம் சுற்றி பார்க்கறது ஒரு மாசம் ஆயிடும். ஸோ the first person to do
parikrama of Chaitanya Mahaprabhu, Gauramandal, Navadvip parikrama was Raghunath Das Goswami. முதல்ல பரிக்கிரமா அப்படின்ற கௌரமண்டல பரிக்கிரமா எல்லா பரிக்கிரமாவை ஆரம்பிச்சு வைத்து பண்ணவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. So who was his instructor? Who was the parikrama leader? யார் வந்து பரிக்கிரமா தலைவர்? Prabhu, I am from South Indian camp, I am from Russian camp, I am from Bengali camp. We used to put camps in the parikrama, right? But he was only one camp. That was Nityananda Prabhu's camp. நம்ம பார்க்கலாம், பிரபு நான் சவுத் இந்தியாவில் வந்திருக்கேன், இந்த தலைவர், நான் ரஷ்யாவோட தலைவர், நான் இந்த கேம்ப்லேருந்து வந்திருக்கேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவரோட கேம்பில் அவர் ஒருத்தர் மட்டும் தான். யார் கீழே இருந்தால்? நித்யானந்த பிரபு கீழே இருந்தார். So he was directly under Nityananda Prabhu. Nityananda Prabhu took him everywhere, wherever Chaitanya Mahaprabhu did Leela. நித்யானந்த பிரபு அவர் பரிக்கிரமா பண்ணிட்டு இருக்கும்போது இவரும் அவர் கூட போய் எங்கெங்கெல்லாம் கௌரவம் பரிக்கிரமா பண்ணுவார். இவர் கூப்பிட்டு தான் அவர் பரிக்கிரமே பண்ணுறாரு. முதல் பரிக்கிரமா இவரை வச்சு தான் கூப்பிட்டு. நித்யானந்த பிரபு இவரை வைத்து தான் பரிக்கிரமா ஆரம்பிக்கிறார். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு போயிருக்காரோ அங்கே எல்லா இடத்தையும் அவர் போய் சேவிக்கிறார். ஸோ நித்யானந்த பிரபு personally is explaining about all the past time. Just imagine whatever Chaitanya Mahaprabhu did, whatever his associates did, whatever has happened. He's just explaining, oh yeah, but kya hoga? This happened, this happened. சைத்தன்ய மகாபிரபு என்னென்னலாம் செய்தாரோ லீலைகள், அவரோட சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னென்ன செய்தார்களோ அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நித்யானந்த பிரபு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு சொல்றாரு. Raghunath Das Goswami is just கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த மாதிரி Raghunath Das Goswami, like every Goswami has done some big impact in our sampradaya. ஒரு கோஸ்வாமிகளும் ஒரு விஷயத்தை ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. See, Raghunath Das Goswami's biggest service he did for our sampradaya is he was the one who brought all the Goswami's books together and gave it to us and left. Otherwise we would have lost all the books. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி மட்டும்தான் அனைத்து கோஸ்வாமி எழுதின புத்தகத்தையும் ஒன்று சேர்ந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் மட்டும் கொடுக்கல அப்படின்னா கோஸ்வாமி எழுதின புத்தகம் எதுவுமே நம்ம கையில இருந்திருக்காரு. Jiva Goswami to comment about Goswami's book and also other whatever the books were there, it was all kept safe by Raghunath Das Goswami. And also Raghunath Das Goswami was able to give us the Navadvip, about the knowledge of Navadvip, whatever as Nityananda Prabhu has given, everything he was able to give to us. நித்யானந்த பிரபு மூலமா என்னென்னலாம் கொடுக்கப்பட்டதோ, யாரெல்லாம் இந்த கௌஸ்வாமிகள்லாம் என்னென்ன எழுதினாங்களோ எல்லாமே பொக்கிஷமா பார்த்து பாதுகாத்துட்டு இருந்தார். பின்வரும் காலத்துல ஜீவ கோஸ்வாமி அது கமெண்ட்ரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார். So here one thing, as Nityananda Prabhu is taking him to all the places, because he is now successful in coming and serving to Nityananda Prabhu. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி நித்யானந்த பிரபு கூட இருந்ததுனால அவர் என்னென்னலாம் செய்யற எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவர் ஒரு நல்ல ஒரு சர்வெண்ட் போல இருந்தார். So while coming and joining with Nityananda Prabhu, so Nityananda Prabhu instructed that since you are coming from a wealthy family, why don't you serve all the devotees? ஒரு வாட்டி என்ன நடக்குது அப்படின்னா, நித்யானந்த பிரபு கேட்கிறார் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி கிட்ட, நீ ரொம்ப பணக்கார குடும்பத்துல இருந்து வந்திருக்க, நீ ஏன் வந்து இங்க இருக்க எல்லா வைஷ்ணவர்களுக்கும் நீ வந்து உணவு கொடுக்க கூடாது? So the planning was, near there is a place Raghav Pandit's house. அங்க ராகவ் பண்டிதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட வீட்ல, see, this is very important thing which we are going to speak. I will tell many stories regarding Panihati. So இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது பாணியாட்டியை பத்தி இருக்கு. It is unprepared class, but still we will try to cover as much as possible. நான் அந்த அளவுக்கு நான் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கல, பட் ஸ்டில் நான் வந்து பேச பார்க்கறேன். See, Panihati is very important place of Gaudiya Sampradayas. பாணியாட்டி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட சம்பிரதாயத்துல. Because the festival where it has happened, it is very nearby to Raghav Pandit's house. இந்த விழா பாணியாட்டி விழா எங்க நடக்குதோ அதுக்கு ரொம்ப அருகாமையில தான் ராகவ் பண்டிதரோட வீடு இருக்கு. Raghav Pandit he used to cook many delicious items for Chaitanya Mahaprabhu. He is very elderly person. அவர் ராகவ் பண்டிதர் ரொம்ப ரொம்ப முதுமையான ஒரு நபர். அவர் சைத்தன்ய மகாபிரபு நிறைய பதார்த்தங்களை அவர் சமைத்து கொடுப்பார். Chaitanya Mahaprabhu loves Raghav Pandit's cooking. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் ராகவ் பண்டிதரோட உணவை. So Raghav Pandit is not an ordinary person, very important in Chaitanya Leela. சைத்தன்ய லீலால ராகவ் பண்டிதர் மிகவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம். So when Raghunath Das Goswami came, you just remember this Raghav Pandit's house. I will come to this later.
நீங்க ராகவ பண்டிதரோட வீர ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அதை முடிச்சிட்டு இங்க வரேன் நானு. So when Raghunathas Goswami was instructed by Nityananda Prabhu that give some feast for these people, ரகுநாத கோஸ்வாமி கிட்ட நித்யானந்த பிரபு நீங்க இருக்கிற எல்லா விரஜவாசி வைஷ்ணவர்களுக்கும் நீ உணவு கொடுங்கன்றத பத்தி பேசிட்டு that இருக்கும்போது place is called as Panihati. அந்த இடம் தான் பானியாட்டி அப்படின்றது சொல்லப்படுது. Just nearby Calcutta, you can go. அது எங்க இருக்கு? கல்கட்டா மாநிலத்துல இருக்கு. கல்கட்டா பக்கத்துல இருக்கு. So so Nityananda after Raghunathas Goswami came there, so nearby Panihati, जो भी village था, so he's collecting whatever the items we can get from there, and all they got was chipped rice, milk, dahi, curd, sugar. These were all the things they got from that place. ஸோ அவர் வந்து அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போய் அவர் வந்து உணவுகளை வந்து கலெக்ட் பண்ண பார்த்தார், தானமாக கேட்க பார்த்தார். ஸோ அப்போ வந்து அங்கே என்ன வந்தது அப்படின்னா அவல், தயிர், பால் எல்லாம் அவங்கலாம் கொடுத்தாங்க, சக்கரை இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ Panihati is in the banks of Ganga. Ganga is there, Panihati is on the banks. ஸோ பானியாட்டி எங்கே நடக்குது அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னா அந்த கங்கை கரைக்கு அருகாமையில் தான் இருக்குது. So Raghunathas Goswami is arranging a big feast for all the devotees and public people. Everybody can come and eat there. ரகுநாதாஸ் கோஸ்வாமி மிகப்பெரிய விருந்தை சமைக்கிறார். அங்கே சமைச்சிட்டு இருக்கிற யாரெல்லாம் வந்திருக்காங்க, பக்தர்கள் யாரெல்லாம் வந்து தர்சனத்துக்காக பொதுமக்கள்லாம் வந்திருக்காங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் விருந்து கொடுக்குறாரு. He was very wealthy. அவர் ரொம்ப பணக்காரர். So you know, around the Panihati Jobi villages, whatever the villages were there, from hundreds of villages, people are just pouring into Panihati. அந்த நூற்றுக்கு மேற்பட்ட கிராம மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த பானியாட்டி நிகழ்ச்சி எங்க நடக்குதோ அங்க வந்துடுறாங்க. So he made such a very nice prasadam arrangement that everybody got prasadam, this Chida, Dahi and all the prasadam, whatever was prepared. அவர் எந்த அளவுக்கு உணவை வந்து தயாரித்திருந்தார் அப்படின்னா இவ்வளவு நூற்றுக்கு மேற்பட்ட கிராமவாசிகளும் வந்து உண்ற அளவுக்கு அவர் வந்து அவ்வளவு பெரிய பதார்த்தங்களை சமைத்து வைத்திருந்தார். They all had kirtan, bhagavad charcha and prasadam feast. என்னென்னலாம் பண்ணாங்க? கீர்த்தனம் பாடினாங்க, பாகவதம் பிரபவா நடந்தது, அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பிரசாதம் இருந்தது. So when the prasadam was distributed, there was no place for eating prasadam. பிரசாதம் எல்லாருக்கும் விநியோகிக்கப்படுது, ஆனா பிரசாதம் சாப்பிடுறதுக்கு இடம் இல்ல. Just imagine hundreds of villagers are from villagers, people are here. Where will you stand in one village? There is no place at all. எல்லா நூற்றுக்கு மேற்பட்ட கிராமவாசிகள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடும்போது அந்த இடத்துல எங்க பிளேஸ் இருக்கும் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு? So they all got prasadam in their hands. அவங்க எல்லாரும் பிரசாதத்தை கையில வாங்குனாங்க. There was no space. சோ அவங்களுக்கு வந்து இடமே கிடைக்கல. So they all went inside Ganga. சோ அவங்க எல்லாரும் கங்கைக்குள்ள போனாங்க. Everybody was standing inside the Ganga and eating. அவங்க என்ன பண்ணாங்க? கங்கை கடல கரையோரமா நின்னு இல்ல கங்கைக்குள்ளேயே போய் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. So literally from the eagle point of view, there was no Ganga at all. People only were there. Only people were there. So மேல இருக்க ஈகிள் கழுகு பார்வையில இருந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா மேல கங்காவே இல்ல, கங்கையில மக்கள் இருக்காங்க. So whole Ganga was filled with people with Panihati, I mean Chida, Dahi, and then whole land was filled with Chida, Dahi, and people were eating and enjoying it. மக்கள் பானியாட்டி ஃபெஸ்டிவல்ல சீடா தகிய அவளும் தயிர் பால் எல்லாம் கலந்து சாப்பிடும்போது என்னன்னா அவங்க கங்கையிலே உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. So there is a tree here, and this tree, Nityananda Prabhu is sitting near the tree. There is one tree in Panihati. So there Nityananda Prabhu is sitting and is enjoying the view of devotees, and everybody is enjoying this. இங்க பார்க்கலாம், இங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை கீழே உட்கார்ந்து நித்யானந்த பிரபு இருக்கிறார், நித்யானந்த சுத்தி பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க. அங்க இருந்து அவர் வந்து மக்கள் பிரசாதம் சாப்பிடுறத அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். So Nityananda Prabhu also gets the Chida, Dahi, everything. அவர் நித்யானந்த பிரபுவும் சீடா தகியோட ஃபெஸ்டிவல்ல விருந்து கையிலக்கு போகுது. So he is so pleased with Raghunathas Goswami, he calls him, "Hey, come here." அவர் என்ன சொல்றாருன்னா நித்யானந்த பிரபு ரகுநாதாஸ் கோஸ்வாமி இங்க வாங்க நீங்க அப்படி கூப்பிடுறாங்க. And he makes him do pranam. So நீ வந்து அவர் வந்து அழுத்தமா எனக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படிங்கறது சொன்னார். And he is keeping his feet on his head. அவர் என்ன பண்றார்? தன்னோட பாதத்தை, தாமரை பாதத்தை எடுத்து தலையில வைக்கிறார். You can see Nityananda Prabhu is having his feet on Raghunathas Goswami. இங்க பார்க்கலாம், நீங்க நித்யானந்த பிரபு வந்து தன்னோட தாமரை திருவடிகளை வந்து ரகுநாதாஸ் கோஸ்வாமியோட தலையில வைக்கிறார். That is the most merciful thing Nityananda Prabhu can do.
ரொம்ப ரொம்ப கருணை உள்ள நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவார்? இததான் பண்ணுவார். Nityananda Prabhu is the most merciful person who is even more mercy than Chaitanya Mahaprabhu. நித்யானந்த பிரபு தான் இருக்கிறதே ரொம்ப 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 கருணை உள்ள நபர். சைத்தன்ய மகாபிரபுவை தாண்டி நித்யானந்த பிரபு ரொம்ப கருணை வாய்ந்தவர். Chaitanya Mahaprabhu was not able to deliver Jagai Madai. He wanted to kill them, but Nityananda Prabhu delivered them. உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு ஜகாய் மதாய் 2 அசுரர்களை கொல்ல பார்த்தார். ஆனா நித்யானந்த பிரபு தான் அவர்களுக்கு கருணை கொடுக்க பார்த்தார். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு காட்டிலும் நித்யானந்த பிரபு ரொம்ப கருணை வாய்ந்தவரா சொல்லப்படுது. So, the mercy of Nityananda Prabhu is little different. நித்யானந்த பிரபுவோட கருணை மத்த கருணையை காட்டிலும் கொஞ்சம் வினோதமா இருக்கும். Breaking, joking, mocking, throwing, beating, kicking. அடித்தல், உதைத்தல், குசும்புத்தனம் பண்றதல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார். Because when Advaita Prabhu gives feast for Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu, அத்வைத பிரபு சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுக்கும் விருந்து கொடுக்கும்போது so much of rice he used to put for Nityananda Prabhu, like big hill, pile of hill. அவர் அத்வைதர் வீட்டுல 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் இலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பதார்த்தங்களை மலை போல குமிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. He used to mock at other. Not nice, what is this? He used to throw. சோ என்ன சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையும் நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போடுவார் பிரசாதத்தை. So and when Sivananda Sena, he didn't arrange proper yatra, like he came late, devotees are waiting, so Nityananda Prabhu kicked on his chest. சோ நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவார்னா சிவானந்த சேனா சரியானபடி யாத்ரா லீடரா இருந்தா யாத்ரா சரியா பண்ணாதனால அவரோட இதயத்திலே எட்டி உதைப்பார். Sivananda Prabhu, this is the mercy, I am happy. அவர் என்ன சொல்லுவார்? சிவானந்த சேனா பா இதுதான் கருணை, நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு. So similarly, Raghunath Das Goswami got mercy. After he got mercy, also one more thing happens there. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. So Nityananda Prabhu takes Raghunath Das Goswami with devotees and he also eats in the Ganga. நித்யானந்த பிரபுவும் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியும் 2 பேரும் அந்த பிரசாத கலெக்ட் பண்ணி எல்லாம் கங்கை கரைக்கு போறாங்க. And there something very amazing thing happens there. அங்க ரொம்ப ஒரு வினோதமான ஒரு செயல் நடக்குது. Actually ஆச்சரியமான ஒரு செயல் நடக்குது. Actually in this Leela, Chaitanya Mahaprabhu is not there. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த லீலை நடக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு அங்க இல்ல. But Chaitanya Mahaprabhu comes there. ஆனா சைத்தன்ய மகாபிரபு வரார். And Nityananda Prabhu feeds him. நித்யானந்த பிரபு அவருக்கு ஊட்டி விடுறார். And Chaitanya Mahaprabhu is having that Chida Dahi, whatever is prepared by Raghunath Das Goswami. Chida Dahi festival என்னெல்லாம் வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி சமைச்சிருந்தாரோ அதை நித்யானந்த பிரபு கையால சைத்தன்ய மகாபிரபு சாப்பிடுறார். And not everybody was able to see Chaitanya Mahaprabhu. ஆனா யாருமே சைத்தன்ய மகாபிரபு பார்க்க நேரல. Only the close associates of Nityananda Prabhu and all the pure devotees there, they were able to see Chaitanya Mahaprabhu is emanating from that Ganges water and getting fed by Nityananda Prabhu by this Chida Dahi. ஆனா சில பேரால மட்டும் தான் சைத்தன்ய மகாபிரபு அங்க வந்ததை பார்க்க முடியுது. தூய பக்தர்களாலும் நித்யானந்த சகாக்கள் மூலம் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி போல முக்கிய தூய்மை பக்தர்கள் மட்டும்தான் சைத்தன்ய மகாபிரபு அங்க கங்கை கடல்ல வந்து நித்யானந்த பிரபு ஊட்டி விடுறத பார்க்கறாங்க. Like you can see Chaitanya Mahaprabhu is so pleased, and after immediately having the taste of the Chida Dahi by Nityananda Prabhu's hand, he goes into ecstasy. இங்க பார்க்கலாம் நீங்க நித்யானந்த பிரபு கையால அந்த அமிர்தத்தை அவர் சைத்தன்ய மகாபிரபு சாப்பிடும்போது அவர் ரொம்ப ஆனந்தத்துள்ளி ஆடி பாடி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. So as this is the very beautiful story pastime of Panihati Chida Dahi. இதுதான் பானியாட்டி சீடா தகி ஃபெஸ்டிவலோட பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு. ரொம்ப அருமையான கதை இது. So actually in today preparation they used to do with Chida and all the ingredients. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீடா தகியை வைத்து நிறைய பதார்த்தங்களை வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. They used to take mango. அவங்க என்ன பண்ணுவாங்க? மாம்பழத்தை எடுத்துப்பாங்க. When I was in Gurukul, நாங்க குருகுலம் படிக்கும் பொழுது we were மாம்பழத்தை எடுத்துப்பாங்க. We were around 10-11 boys. நாங்க ஒரு 10 ல இருந்து 11 பேர் இருப்போம், சின்ன குழந்தைங்க. From Mayapur Gurukul 70 boys used to come to our Gurukul. மாயாப்பூர் குருகுலத்துல இருந்து 70க்கும் மேற்பட்ட குருகுல் வாசிகள் வந்து எங்களோட குருகுலத்துக்கு வருவாங்க. So with the principal there, Maharaj there, so like Maharaj doesn't used to come. So principal there, Priti Mishra, now he is Maharaj, now he is Priti Vardhan Maharaj. So they all used to come and stay here with us. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல், அங்கே இருக்க மூத்த அதிகாரி, மூத்த பக்தர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து 70க்கும் மேற்பட்ட குருகுல் வாசிகள் எல்லாருமே எங்களோட கோயிலுக்கு வருவாங்க. We have lots of things, like many weeks and weeks we have play prasadam every
meal we will be having 15-20 items. ஒரு நாளும் 15 ல இருந்து 20 மேற்பட்ட உணவு பதார்த்தங்களை நாங்க சாப்பிட்டு இருந்தோம். And Panihati we used to travel from Salem to Bhavani. நாங்க பானியாட்டி ஃபெஸ்டிவல் நாங்க என்ன பண்ணுவோம்னா சேலத்துல இருந்து பவானி அப்படிங்கற ஒரு இடத்துக்கு போவோம். So in Bhavani there is a river called Bhavani. அங்க பவானி அப்படிங்கற ஒரு நதி ஓடுது, அதனால தான் அந்த ஊருக்கு பவானின்னு பேர் வந்தது. It is a branch of Kaveri. அது காவேரியோட ஒரு கிளை. So in that Bhavani river all this 70 students plus we plus all the 40 brahmacharis and other congregation devotees, we all used to go inside the Bhavani after this Chida Dahi also. சீடா தகி ஃபெஸ்டிவல் அப்போ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்க ஒரு 40 பேர், அந்த சேலத்துல இருந்து வந்த ஒரு 70 பேர், அதுக்கு அப்புறம் பிரம்மச்சாரிஸ்ல கூட இருப்பாங்க, அப்புறம் நிறைய காங்கிரிகேஷன் பக்தர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கரைக்கு போய் பவானின்ற நதியில போய் நாங்க குளிப்போம். Like literally like hundreds and hundreds of devotees inside the water. 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்க பவானில நீராடுவோம். It will be very nice. From morning we will go, we will be there till evening and then come back. காலையில போவோம், இரவு தான் நாங்க இடத்துக்கு வருவோம் திரும்பி. So it was very nice actually. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Just imagine what would be the enjoyment with Chaitanya Mahaprabhu. இதுவே அப்படினா சைத்தன்ய மகாபிரபு இந்த காலகட்டத்துல அது எப்படி இருக்குன்னு தொண்டு யோசிச்சு பாருங்க. So they used to prepare, you know, like putting mint leaves with curd and chida and mango, ripened mango pulp with curd and chida. That's mango rice. They used to make varieties of rice with chida, not 1 2 3, many varieties of. அந்த சீடா தகி மாம்பழம் இதை வைத்தே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பதார்த்தங்களை வந்து அவங்க வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. லைக் ஜஸ்ட் good curd and chida, very nice combination, very nice. Good means jaggery. வெல்லம், பால், அவல், இத மூணு வைத்து நிறைய விஷயங்களை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. So this is the festival. இதுதான் விழா. And here Mataji was saying for many days we have to go to Mahabalipuram. I told no devotees are here, what we are going to do? So we cancelled, or else we would have gone today to Mahabalipuram. There is a beach, Radha Krishna Prabhu deities are there, we would have taken their kirtan, snan in ocean, we would have come back. So the Chida Dahi festival நாங்க என்ன திட்டமிட்டு இருந்தோம்னா ராதா கிருஷ்ண பிரபு வீட்டில் வந்து டெய்டிஸ் விக்கிரகம் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் எங்க கடலோரத்தில் நம்ம போய் எல்லா பக்தர்களும் சேர்ந்து ஆடி பாடி நம்ம சீடா தகி ஃபெஸ்டிவலை கொண்டாடலாம். ஆனால் பக்தர்கள் இல்லாத காரணத்தினால் அதை வந்து நாங்கள் வந்து முறியடிக்க கேன்சல் பண்ண நேர்ந்தது. Surprisingly all came from vacation. ஆனால் திடீர்னு என்னாச்சு, எல்லாரும் வெக்கேஷன்ல திரும்பி வந்துட்டீங்க. So this is the story of Panihati. இதுதான் பானிஹாட்டியோட கதை. Do you remember I told you to remember about Raghav Pandit's house? நான் ஒரு விஷயத்தை நடுவில் குறிப்பிட்டேன் என்னன்னா ராகவ் பண்டிதர் வீடு ஞாபகம் வச்சிருக்கீங்களா? So in Navadvip there are 9 dvipas, 9 islands. Every Navadvip is having different name. அதாவது நவதீபம் அப்படின்னா 9 விதமான ஐலாண்ட் தீவு 9 தீவுகள் இருக்கு. அதுல ஒரு தீவுக்கும் ஒரு பேர் இருக்கு. Like Ritudvip, Simantadvip, Modrumadvip, Godrumadvip, like that. அந்த மாதிரி ஒரு தீபத்துக்கும் ஒரு தீவுக்கும் ஒரு பெயர் இருக்கு. So you know there is a place Godrumadvip. ஒரு இடம் இருக்கு, ஒரு தீவு இருக்கு, கோத்ரும தீபம் அப்படின்றது பேர். Go means cow, go அப்படினா பசு, Druma means tree, Drumam அப்படினா மரம், cow tree island, பசு மரம் தீவு. Because it's the story of Shurabi, Markandeya, so many things are there. அங்க என்ன நிறைய கதைகள் இருக்கு, சுரபி, மார்க்கண்டேயா, நிறைய கதைகள் அங்க நடக்குது. But you know if you see all the songs in our Vaishnava, Godruma is very important word. நம்மளோட பாடல்ல பாத்தீங்க வைஷ்ணவ பாடல்ல கோத்ருமன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுது. நாதியா கோத்ருமே நித்யானந்த மகாஜன் பதி ஹச்சே நாம ஹட்ட ஜீவேரகாரன். இந்த பாட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நதியா கோத்ருமே நதியா நாரக்ல கோத்ருமே அப்படின்ற ஒரு விஷயம். நதியா there is a place called Godruma, and also there is another one for fasting. Anybody not did parana? Already time over. Already did, right? So Nadia Godruma. So and also there is another song. Shurabi kunjate naame hat tulche ko nitay. So Shurabi Kunj is there in, I don't know, Shurabi Godruma. So it's there in Godruma. So this again and again is being mentioned.
இந்த ரெண்டு வார்த்தைகள் முக்கியமா கோத்ருமன்ற வார்த்தை அதிகபட்சமா அதிக வாட்டி குறிப்பிடப்பட்டிருக்கு நம்மளோட பாடல்ல. But what was the Puranic explanation that time takes? I won't say that. ஸோ அதோட புராணிக் எக்ஸ்பிளனேஷன் பற்றி நான் சொல்லலை, ஏன்னா ஆல்ரெடி நேரம் ஆயிடுத்து. But what is the importance of Nityananda Prabhu, Godruma, and why? ஏன் நீங்க ரொம்ப முக்கியம் கோத்ருமா நித்யானந்த பிரபு இல்ல என்ன ஒற்றுமை இருக்கு? This Krishna consciousness movement, it's this Hare Krishna Mahamantra and chanting Sankirtana movement. It was very secretive. இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், இந்த இஸ்கான் மூமெண்ட் ரொம்ப இந்த சங்கீர்த்தன் மூமெண்ட் ரொம்ப முக்கியத்துவமா கருதப்படுது. ரொம்ப சீக்ரெட், ரகசியமா இருந்தது. So here because Chaitanya Mahaprabhu with his close associates, he used to chant with closed doors. அதாவது முன்னாடி இருந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, சைத்தன்ய மகாபிரபு இருந்த காலகட்டத்தில் இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் வந்து ரொம்ப ரகசியமா ஒரு வீட்டுக்குள்ள மட்டுமே நடந்துட்டு 4 செவுத்துக்குள்ள. You remember Shiva Sangam? They used to go to Shiva Thakur's house. They used to close all the windows, doors. They used to do kirtan. If anybody comes, they won't allow. Only they used to have specific people inside. கீர்த்தனம் எப்படி நடக்கும் அப்படின்னா 4 செவுத்துக்குள்ள நடக்கும். ஸ்ரீனிவாச ஆச்சாரிய வீட்டுக்குள்ள நடக்கும். எல்லா எல்லா கதையும் தாப்பா போட்டு இவங்க வந்து ஆடி பாடி உற்சாகமா இருப்பாங்க. உள்ள வரதுக்கு யாருக்குமே அனுமதிக்கல, அன்லெஸ் தே அவங்க ரொம்ப முக்கியமான நபரா இருந்தா மட்டும். சோ உள்ள என்ன நடக்குதுன்றது ஒருத்தருக்குமே தெரியாது. So this is how this Sankirtan movement was. So முன்னாடி இருந்த காலகட்டத்தில் சங்கீர்த்தன மூமெண்ட் இப்படி தான் இருந்தது. But suddenly one time Chaitanya Mahaprabhu, ஒரு வாட்டி என்ன நடந்ததுன்னா, சைத்தன்ய மகாபிரபு இருந்த காலகட்டத்துல in Raghav Pandit's house, ராகவ் பண்டிதரோட வீட்ல in Panihati, பாணியாட்டி நடந்துட்டு இருக்கும்போது he gives instructs to Nityananda Prabhu. சோ அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு. Hey Nityananda, நித்யானந்த பிரபு, you go with Haridas Thakur. நீங்க ஹரிதாஸ் தாக்கூரோட போங்க. Preach to every house in Navadvip. ஒரு வீட்டுக்கும் போய் நவதீப்ல ஒரு வீட்டுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. Go and preach this Hare Krishna Mahamantra. எல்லா இடத்துக்கும் போய் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பரப்ப பாருங்க. Now this is where Chaitanya Mahaprabhu is telling, let's take this Hare Krishna Mahamantra as a mission. Take this outside world. இப்பதான் அந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டை வெளியில கொண்டு வரதுக்கான பார்க்கறாரு. See, till this point of movement it was closed. இது வரைக்கும் அதை சொல்றது வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபு இதை வந்து ரகசியமா பின்பற்றி இருந்தார். இப்போதான் ஹரிதாஸ் தாக்கூர் மூலமாக நித்யானந்த பிரபு மூலமா இதை வந்து வெளில கொண்டு வர பார்க்கிறார். So this Panihati, Raghav Pandit's house, that is where Chaitanya Mahaprabhu instructing him, let's take this mission outside. இந்த பாணியாட்டி சீடாதகி ஃபெஸ்டிவல் அப்போதான் ராகவ் பண்டிட் ஒரு வீட்ல, பாணியாட்டில இருக்கக்கூடிய ராகவ் பண்டிட்டோட வீடு பக்கத்துல, பாணியாட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ராகவ் பண்டிட் வீட்ல தான் இது நடந்தது. So there is instructing. So after getting these instructions, Nityananda Prabhu with Haridas Thakur, he comes to Godrumadvip. So இந்த விஷயத்தை அவர் கேட்டதுக்கு அப்புறம் நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூரும் கோத்ருமா அப்படின்ற இடத்துக்கு வந்தாங்க. So from there, that Surabhi Kunj, he started Namahatta. So அங்க சுரபி குஞ்சு ஒரு இடத்துல நாமஹட்டாவை அவர் பிரதிஷ்டை செய்து ஆரம்பித்தார். See, Namahatta means it's a marketplace where they sell Nam, chanting. So அட்டா அப்படின்னா சந்தை. என்ன மாதிரி சந்தை? நாமத்தை விநியோகிக்கோட சந்தை. அதனால தான் நாமஹட்டா. So that's why Nadiya Godrume Nityananda Mahajan Patti Hache Namahatta Jiverakar. So he is starting a Namahatta marketplace of holy name from the Godruma Surabhi Kunj. நித்யானந்த பிரபு என்ன பண்றார்? அதனால தான் இந்த பாடல் வரிகை ரொம்ப சொல்லப்படும். என்ன பண்றார்? இந்த கோத்ருமா என்ற இந்த இடத்துல, சுரபி என்ற கூடிய இடத்துல இங்க நாம அட்டாவை அவர் பரப்ப பார்த்தா, அட்டா அப்படின்னா சந்தை, நாமம் அப்படின்னா மந்திரம், இதை பரப்ப பார்க்கிறார். The Godruma Dweep, this whole Krishna consciousness movement expanded. So இங்க இந்த கோத்ரும தீபத்துல தான் கிருஷ்ண கான்ஷியஸ் வந்து இந்த கிருஷ்ண உணர்வு வந்து பரப்பப்படுகிறது. So exactly Bhaktivinoda Thakur also, when he wanted to start preaching, he went to Godruma Dweep. So சைத்தன்ய மகாபிரச்சாரிய பக்திதாச தாக்கூரும் தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு, பக்தி வினோத் தாக்கூர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோத்ருமன்ற இடத்துக்கு போய் பிரார்த்தனை செய்து ஆரம்பிப்பார். He told to Britishers, you change me to Krishnanagar district. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட், நீதிபதியா இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கட்டளையிட்டு என்ன வந்து கிருஷ்ணா நகரத்துக்கு என்ன மாத்துங்க, என்ன வீட்டை அப்படின்னு சொல்லுவார். They told no, we can't change. அவர் என்ன சொல்லுவார்? இல்ல நாங்கெல்லாம் மாத்த முடியாது உங்களை. Here's my resignation letter. முடியாது சொன்னவனே இந்தாங்க என்னோட ரெசிக்னேஷன் கடிதம், நான் இனிமே வரமாட்டேன். And they were like, அரே பாபு,
चेंज कर देंगे भाई, ऐसा मत करो. என்னப்பா நீ இப்படி பண்ற, சரி ஓகே என்ன மாத்திக்கோ. So they changed him, also put him railway track, separate track for him. So என்ன பண்ணாங்கன்னா அவருக்காக ஒரு ரயில்வே ட்ராக்கே ரெடி பண்ணாங்க அவர் வந்துட்டு போறதுக்காக. After going there, exactly from Surapalaka, he started writing everything, and then that's where he started preaching. He wrote many books, even he wrote book in English and sent it to Western countries. அவர் என்ன பண்ணாருன்னா அங்க உட்காந்துட்டு அந்த கிருஷ்ணா நகர்ல உட்காந்துட்டு தான் சுரபி குஞ்சில உட்காந்துட்டு எல்லா பாடல்களையும் எழுதி ஆரம்பிச்சு, சில பாடல் எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதி வெளிநாட்டுக்கு அவருக்கு கொரிய ஆரம்பிச்சார். So he purchased the Surapalaka place and he made his house there and he was staying there. So சுரபி குஞ்சி ஒரு இடத்தை அவர் வாங்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். But from his house later on, Bhaktivinoda Thakur shifted to, from there 100 meters there is another place. There he shifted and made that place as Bhajan Kutir. அங்க அதுக்கு அந்த சுரபி குஞ்சில அந்த நாமஹட்டாக்கு பக்கத்துல அவர் வாங்கின இடத்துக்கு பக்கத்துல ஒரு 100 மீட்டர்ல பக்தி பஜன் குட்டீர் அப்படின்ற ஒரு இடத்தை நிர்வகிச்சார். So in that Bhajan Kutir means chanting their secluded sadhana. In his prime time, in his old age, last moments, he was spending there. So ரொம்ப கடைசி முதுமை இருந்த காலகட்டத்துல அந்த இடத்துக்கு போய் வெறும் ஜபம் மட்டும் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. So there he stopped everything. He was, Bhaktivinoda Thakur's Kamala Manjari. So in his, transcendental pastime, he is just doing his service. ஸோ அவர் வந்து ஒரு கமல மஞ்சரி பக்திவினோத் தாக்கூர். ஸோ அதனால அவர் தன கிருஷ்ணர் மேலே இருந்த பிரியத்துக்கு, கிருஷ்ணர் மேலே இருந்த ஒரு அந்த அந்நியத்தினால அவர் வந்து தன்னோட சீக்ரெட் எல்லாம் அவர் வெளிக்கொண்டு வந்தார். ஸோ பாவம் மூலியமா அவர் பக்தி பண்ணிட்டு வந்தார். ஸோ பாயிண்ட் இஸ் such a very nice place, and this is the past time. Everything started from Panihati. ஸோ இது எல்லாமே பானிஹாட்டி கிட்ட நடந்தது. So thank you very much. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். So one thing. You told about camp from you talked about British Russian camp. Just I am not a secret agent, from the wealthy United States of American. No, I am talking about camp of devotees, like devotees. Because we all used to go. We all go to Navadvip Mandal Parikrama. Since everybody doesn't understand one language, we have different language camps, like Bengali camp, Tamil camp, South Indian camp, Russian camp. So like that for different language devotees. So we have different camp, and there they give lectures in those languages. In somewhere else, United States is a wealthy nation. So, that's why I talked about United States. No, it's not about that. I enjoyed this. So this is the story of Panihati, which tomorrow falls on tomorrow. So okay. Anybody have any questions, comments? Very nice story for me. Yeah, motivating and very nice story. Thank you for it. But time Still started late, very late. But still, you see here you have more than 10,000 people are watching you because very interesting. What? 10th of Oh no, actually, Next Panihati festival 10,000. Excuse me, in Bogabaripuram, your branch of this. No, we just wanted to go to ocean. Just go the frequent. Just like Ganga, we wanted to go and take bath. Nice. Okay. Jai. Panihati Chida Utsavam ki Jai! Pandava Nirjala Ekadasi ki Jai! Jagat Guru Srila Prabhupada ki Hare Krishna. Can you Oh, already stopped? From where? No, from this.